ஸோ இன்னைக்கு வீடியோவில் Samsung F06 அப்படின்ற இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 10,000 பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோனை சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, அது எப்படி இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டக்குன்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோடைய பேக் பேனலோட டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு 3D ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. தென் மேலே உள்ள கேமரா கட்டும் ஒரு பில் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள எல்லா சாம்சங் ஃபோன் மாதிரி அந்த ரவுண்டட் கார்னர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோன் தான். ஸோ ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கையில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் உங்களுக்கு பிரைமரி மைக் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் USB 2.0 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பீக்கர் பெல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன், அதுலேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுல பிரச்சனை இல்ல, ஆக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. அதுக்கு மேல உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்ல உங்களுக்கு செகண்டரி மைக்ரோஃபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் போனோட வெயிட் உங்களுக்கு 190 கிராம்ஸ் இருக்கு. மேனேஜபிள் தான். ஓவரால் டிசைன் பாத்தீங்கன்னா 10,000 பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தென் அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே இதோட அந்த டிஸ்பிளேல இருக்க அந்த பெரிய பசல்ஸ் உங்க கண்ணில் படத்தான் செய்யும். இது வந்து உங்களுக்கு 6.7 இன்ச்க்கான ஒரு 90 ஹெர்ட்ஸ் HD பிளஸ் டிஸ்பிளே. HD பிளஸ் டிஸ்பிளே அப்படின்றனால பிக்சரோட குவாலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. 10,000 பட்ஜெட் போன் அப்படின்றதுனால இப்படி தான் இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம். டிஸ்பிளேல இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தென் அடுத்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு பிரைமரி கேமரா, ரெண்டாவது 2 MP ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் கேமரா நல்லா இருக்காதுன்னு தான் நினைச்சேன். பட் ஆச்சரியப்படுற வகையில் போட்டோஸ் பார்க்க நல்லாவே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கூட ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து 10,000 பட்ஜெட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு குட் லுக்கிங் போட்டோஸே எடுக்க முடியுது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல. வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகே மக்களே, இது சாம்சங் F06ல 1080p 30 FPSல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இதில் ஷூட் பண்ண முடியும். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி ஓகே தான், பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. தென் அடுத்து சாஃப்ட்வேர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான செல்லிங் பாயிண்டே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு One UI 7 Android 15ல பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. One UI 7 ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா சாம்சங் உடைய பழைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸுக்கு கூட இன்னும் One UI 7 உடைய ஸ்டேபிள் அப்டேட் வரல. பட் இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் One UI 7 வருது. அது கூடவே 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இந்த ஃபோனுக்கு வருங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நீங்கள் Android 19 வரை யூஸ் பண்ணலாம். அது வரை இந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ One UI 7 இருக்கிறனால வாய்ஸ் ஐசோலேஷன் அப்புறம் புதுசாக இருக்க அந்த நவ் பார் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபோன்லேயே உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது கூடவே உங்களுக்கு சாம்சங் உடைய நாக் செக்யூரிட்டியும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்டட்டர்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுது. அதுக்கு One UI 7 என்னதான் ரொம்பவே ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ட்ரை பண்ணாலும் ஹார்ட்வேர் அந்த அளவு கேப்பபிளாக இல்லாதனால உங்களுக்கு சில நேரங்களில் ஸ்டட்டர்ஸ் அண்ட் லேக்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஹார்ட்வேர்னு பேசுறப்ப ஆமா நான் ஹார்ட்வேர் பற்றி இன்னும் பேசல. ஓகே, இந்த ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது Android 3.5 lakhs அவ்வளோதான் இது ஸ்கோர் பண்ணுது. ஸோ நீங்கள் கேஷுவலாக கேம்ஸை தவிர்த்து சோஷியல் மீடியா ஆப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங் ஆப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவான விஷயமா தான் இருக்கும். கேமிங்னா நீங்கள் இதில் எதிர்பார்க்க வேண்டாம், இது அதுக்கு செட் ஆகாது. அப்புறம் பேட்டரின்னு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே உங்களுக்கு HD பிளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 90 Hz refresh rate, இது எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இந்த ஃபோன் உங்களுக்கு கொடுக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு நாள் கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டென்ஸாக யூஸ் பண்ணாமல் கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமான பேட்டரி லைஃபே கிடைக்கும். சார்ஜிங்னு பார்க்குறப்ப இங்கே சாம்சங் 25 வாட் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ 25 வாட் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்பீடில் சார்ஜ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக சார்ஜர் வாங்கி தான் ஆகணும். தென் இதை தவிர்த்து இதில் ப்ளூடூத் 5.3 இருக்குது, NFC கிடையாது, டுவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 பட்ஜெட்டில் 12 5G பேண்ட்ஸ் அப்படின்றது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் இவ்வளோ 5G பேண்ட் கொடுக்கறது கிடையாது. இதனால் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி 5G சிக்னல் இருந்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு 5G இந்த ஃபோனில் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தோணுது இதோடைய டிஸ்பிளே தான். இதோட ஐக்கானை பார்க்குறப்ப அங்கங்கே கொஞ்சம் பிக்சலேட்டான தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது போக சாஃப்ட்வேருமே உங்களுக்கு அப்பப்போ சில நேரம் லேக் ஆகிற
அப்படின்றதுனால எனக்கு அந்த 2 விஷயங்கள் நெகட்டிவாக தான் படுது. ஸோ இப்படி தான் இந்த ஃபோன் இருக்குது. 10,000 பட்ஜெட்டில் நீங்கள் சாம்சங் F06 வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஸ், இதை தவிர்த்து எனக்கு நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் குடிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஆர் ஃப்ரம் ஆர் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.